மத்திய சென்னைக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி வாக்குப்பெட்டிகளும் சென்னை லயோலா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்ட அனைத்து கட்சி முகவர்களின் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செலினா நேரலையில் வழங்க கேட்கலாம். செலினா, என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது நேற்று காலை தொடங்கி மாலையோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய 85% வாக்கு என்பது தமிழ்நாடு முழுவதும் பதிவாகி இருக்கிறது. அதேபோல சென்னையை பொறுத்தவரையிலும் 83.73% வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை லயோலா கல்லூரிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் மத்திய சென்னைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னைக்கான அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் நேற்று இரவு வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற உடனேயே இங்கு அந்த லாரிகள் மூலமாக காவல்துறை பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் தற்பொழுது லயோலா கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமில் அந்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் இறக்கி வைக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது நாம் பார்க்க கொண்டக்கூடிய இந்த பெட்டிகள் அனைத்தும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பெட்டிகளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக லயோலா கல்லூரியை பொறுத்தவரையிலும் பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், எக்மோர், அதே போல 6 தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் என்பது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு சரியாக 7 மணி 8 மணிக்கெல்லாம் பெரம்பூர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட இருந்த வேட்பாளர்கள் இந்த வாக்கு எண்ணும் பெட்டிகள் என்றும் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருந்தது. இதில் தான் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பெட்டிகள் அனைத்தும் தற்பொழுது இறக்கி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதனை சரிபார்க்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய அறையில் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கக்கூடிய பணிகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் நடக்கப்பட இருக்கிறது. தற்போது வரையிலும் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் அனைத்தும் காலையிலேயே அந்த மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் அனைத்தும் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து பூட்டப்படக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. என லயோலா கல்லூரியை பொறுத்தவரையிலும் இங்கு இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அந்த வாக்கு எண்ணும் அந்த இயந்திரங்கள் அனைத்தும் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. சென்னை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் தேர்தல் முடிந்த உடனேயே அனைத்து வாக்கு எண்ணும் பெட்டிகள் அனைத்தும் அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. முதல் அடுக்காக மத்திய துணை ராணுவ படை, அதே போல 2ஆம் அடுக்காக தமிழ்நாடு சிறப்பு பட்டியலின படை, அதே போல 3வது அடுக்கான ஆயுதப்படை, 4வது அடுக்காக சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சீல் வைக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறும் பொழுது அந்தந்த கட்சியை சார்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில் சீல் வைக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுழற்சி முறையில் இந்த மையத்தை பாதுகாப்பதற்கான அந்த ராணுவ படையினர் ஈடுபட இருக்கிறார்கள். மத்திய துணை ராணுவ படையினரை பொறுத்தவரையிலும் 30 பேர், அதே போல உதவி ஆசிரியர்கள் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு பட்டியலின படையும் 15 வீரர்கள் என்பது இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதப்படை வீரர்கள் 40 பேர், சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார் 50 என, இதை தவிர சாதாரண காவல்துறை சார்பாக 500 வீரர்கள் என இங்கு பாதுகாப்பு பணியில் நாள்தோறும் ஈடுபட இருக்கிறார்கள். அடுத்த ஒரு வார காலத்திற்கு இவர்கள் அனைத்தும் இங்கேயே தங்கி இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் 2 நிலை அலுவலர் தலைமையில் 15 தீயணைப்பு வீரர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். 2 தீயணைப்பு வண்டிகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட அந்த தீயணைப்பு கருவிகளும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறது. லயோலா கல்லூரியை பொறுத்தவரையிலும் 188 கண்காணிப்பு CCTV கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற மையங்களிலும் இதுபோன்ற பாதுகாப்பு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் 3 மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 மையங்களிலும் இதே போன்ற CCTV கண்காணிப்பு கேமராக்கள், அதே போல 4 அடுப்பு காவல்துறை பாதுகாப்பு பணி என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லயோலா கல்லூரியை பொறுத்தவரையிலும் இங்கு பெரம்பூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், எழும்பூர், ஆயிரம்விளக்கு, கொளத்தூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்கு பதிவு பெட்டிகள் என்பது வைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் 89.73% வாக்கும், அதே போல வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் 86% வாக்கும், அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் 85.65%, எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் 85.55%, ஆயிரம் விளக்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் 83.
86.09%, கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் 86.91% என்பது வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தும் வண்டிகளில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்துக்கு, அதாவது இன்று பிற்பகலுக்குள்ளாக அனைத்து பெட்டிகளுமே அந்தந்த ஸ்ட்ராங் ரூமில் வைத்து பூட்டப்பட இருக்கிறது. அதற்கு பிறகாக இந்த ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு காவல்துறை அதே போல ஆயுதப்படைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களை தவிர மற்ற யாரும் இங்கு உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். லைலா கல்லூரிக்கு உள்ளே வரக்கூடிய வாகனங்களுக்கும் அதற்கான வாகன பாஸ்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செய்தியாளர்களுக்கும் தனித்தனியாக பாஸ் கொடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே இங்கு வந்து அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே பாதுகாப்பு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 24 மணி நேரம் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்குடனாக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வேறு எந்த அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளின் சார்பிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் சார்பிலும் ஆங்காங்கே வந்து தொடர் ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்கு இது போன்ற நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணும் பணி என்பது மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதுவரையிலுமே இது தற்போது போடப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடைமுறை என்பது தொடரும் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லைலா கல்லூரியை பொறுத்தவரையிலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு என்னும் பெட்டிகள் என்பது தொடர்ந்து அந்த வாகனங்களிலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். செலினா, மொத்தம் 3 மையங்கள்ல வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா வந்து தகவலை பதிவு பண்ணியிருக்கீங்க. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த 3 மையங்கள்ல சுற்றி பொதுமக்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கா? அதாவது பொதுவாகவே இந்த வாக்கு என்னும் பெட்டிகள் வைக்கக்கூடிய அந்த இடத்தை பொறுத்தவரையிலும் வாக்கு செலுத்த வரக்கூடிய மையங்களை பொறுத்தவரையிலுமே 100 மீட்டருக்கு இடையில் அந்த வாகன தடுத்து நிறுத்தம் என்பது தொடர்ந்து ஈடுபடும். அதே போல தான் இங்கும் பாதுகாப்பு நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. லைலா கல்லூரிக்கு உள்ளே எந்த வாகனத்திற்குமே அனுமதி இல்லை. உள்ளே வரக்கூடிய அந்த அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஸ் வைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே தான் உள்ளே வாகனம் என்பது அனுமதிக்கப்பட இருக்கிறது. அதுவும் அந்த 4 அடுக்கு பாதுகாப்புக்கு வெளியே தான் அந்த வாகனம் என்பது நிறுத்தி வைக்கப்படும். பொதுமக்கள் இந்த கல்லூரிக்கு அடுத்து ஒரு வார காலத்திற்கு, அதாவது 4ஆம் தேதி வரையிலும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அட்மிஷன் காரணமாக கூட இந்த கல்லூரிக்கு வருவதற்கான அந்த தடை என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்கு பெட்டிகள் வைத்திருக்கக்கூடிய இந்த மையத்தை பொறுத்தவரையிலும் 4 அடுக்கு பாதுகாப்பு சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இங்கு வரக்கூடியவர்கள், அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், அதே போல இங்கு வரக்கூடிய அலுவலர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்களை தவிர மற்ற யாருக்குமே உள்ளே அனுமதி என்பது வழங்கப்படாது என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் குறிப்பாக இந்த பாதுகாப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பெட்டிகள் அனைத்து ஸ்ட்ராங் ரூமிலும் வைத்து பூட்டப்பட்ட பிறகாக இந்த ஸ்ட்ராங் ரூம் அமைத்திருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் முழு அந்த காவல்துறை, ஆயுதப்படை உள்ளிட்ட அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். தேர்தல் ஆணையம் சார்பாக 4ஆம் தேதி வந்து இந்த வாக்குப்பதிவு தொடங்கும் வரையிலுமே அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். 24 மணி நேர அந்த சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு அந்த கேமராக்களின் கண்காணிப்பில் தான் இந்த மையம் என்பது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 மையங்களுமே அதே கட்டுப்பாடு தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லைலா கல்லூரி வளாகத்திற்கு வெளியே கூட எந்த வாகனமும் நிறுத்தக்கூடாது. 100 மீட்டர் தொலைவில் தான் வாகனங்கள், பொதுமக்கள் வந்தாலும் கூட வாகனங்கள் நிறுத்துவதற்கான அந்த 100 மீட்டர் தொலைவில் தான் வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கல்லூரி வளாகத்திற்கு வெளியேயும் காவல்துறை, அதே போல ஆயுதப்படைகள், அதே போல சிஆர்எஃப் ஆகிய உள்ளிட்டவர்கள் தான் இந்த காவல் படையினர் சார்பில் போக்குவரத்து உள்ளிட்டவர்களுக்கும் சீர் செய்வதற்காக அந்த காவல்துறைகளும் ஆங்காங்கே நின்று வாகனங்கள் நிறுத்தக்கூடாது என்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தான் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இந்த மையத்தில் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே டெல்லியிலிருந்தும் பல்வேறு காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் இங்கேயே வந்து முகாமிட்டு இந்த பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்கும் இந்த மையத்தை பொறுத்தவரையிலும் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்துவதற்காக இங்கேயே அந்த தீவிர பாதுகாப்பு சோதனையில் ஈடுபடக்கூடியவர்களும் தங்க வைக்கப்பட்டு இந்த மையத்திற்குள்ளே இருந்து யாரும் வெளியே செல்வதற்கான தடை என்பதும் போடப்பட்டிருக்கிறது. அதே போல தான் உள்ளே வருவதற்கான அந்த பாஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமே தான் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தீவிர கண்காணிப்பில் தான் இந்த மையம் என்பது இருக்கிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்கும் தற்போது போடப்பட்டிருக்கக்கூடிய அதே பாதுகாப்பு பணி தான் ஈடுபடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய அலுவலர்களை தாண்டி மற்ற யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட காவல்துறை, அதே போல NDRF உள்ளிட்டவர்களும் இங்கு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போலதான்
சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் தேர்தல் ஆணையம் சார்பில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அறையாகவே இந்த அறை பார்க்கப்பட்டு வருகிறது. கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் தற்போது அந்த பெட்டிகள் அனைத்தும் இறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வில்லிவாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான அந்த பெட்டிகள் என்பது இறக்கப்பட்டு அந்த சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் முன்னிலையும் அதேபோல பூத் கமிட்டி முன்னிலையிலும் உள்ளே கொண்டு செல்லப்பட்டு சீல் வைக்கப்பட்டு பதாகைகள் கொண்டு அடைக்கப்பட்டதான் ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்கு பிறகுதான் அந்த பதாகைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டு இந்த தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.